இருந்து பேசுவதற்கு என்னை அனுமதிக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். 2017ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற இந்த புகழ் விழாவை நடத்தி வரும் மறைக்கத்தூர் மாவட்ட தமிழ் தேசிய ஒருங்கிணைப்பு கிளை உறுப்பினர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினராகிய திரு எம்.எஸ். சிவந்தன் அவர்களே, திரு துளசி அவர்களே, திரு ஞானேந்திரன் அவர்களே, மாநசபை அரசிலும் தமிழ் தேசிய இலங்கை தமிழ் கட்சியுடைய பொதுச் செயலாளராகிய தம்பி துளசி அவர்களே, ஏனைய மாநசபை உறுப்பினர்களே, பிரதி பணிக்காளர் அவர்களே, முந்தைய நாள் பாராளுமன்ற உறுப்பினர்களே, கவியரங்கில் பங்கு பற்றிய பல கவிஞர்களே, பெரியோர்களே, தம்பிகாரர்களே, தாய்மார்களே, தங்கவார்களே, மனவிதா அல்பான்ஸ் அவர்களே, உங்கள் எல்லோருக்கும் அந்த அன்பான தாழ்மையான வணக்கம். பலவிதமான கருத்துகள் இன்றைக்கு கவிதை உண்டாகவும் பேச்சுக்களிலும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு சிறந்த கலை நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த நிகழ்வுகளில் பங்கு பற்றிய பிள்ளைகளுக்கு எனது பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மிகவும் சிறந்த வகையில் அமைந்திருந்தது. அதை நாங்கள் மதிக்க வேண்டியது எனது கடமையை நான் கருதுகிறேன். இவ்விதமான நிகழ்வுகளுக்கு ஊடாக எங்கள் மக்கள் மத்தியில் நாங்கள் எங்களுடைய கலாச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் எல்லோருக்கும் அளிப்பது மாத்திரமல்ல, எங்களுடைய மக்கள் மத்தியில் நாங்கள் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புரிந்துணர்வு, ஒரு நல்லிணக்கம் ஏற்படக்கூடிய நிலையை நாங்கள் ஏற்படுத்துகிறோம். மகிழ்வு மாவட்டம் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு மிகவும் முக்கியமான தமிழ் மாவட்டம், தமிழ் பேசும் மக்கள் வாழ்ந்த மாவட்டம். யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக தமிழ் மக்கள் கூடுதலாக வாழ்ந்தது மகிழ்வு மாவட்டத்தில். அது நாங்கள் எல்லோரும் அறிந்தபடி தந்தை செல்வநாயகம் இலங்கை தமிழ் கட்சியை ஆரம்பித்த பிறகு கிழக்கு மாகாண மக்கள் மத்தியில், தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் தனது கொள்கையை பரப்புவதிலும் வடமாகாண மக்களையும் கிழக்கு மாகாண மக்களையும் ஒற்றுமைப்படுத்துவதற்கும் கடும் முயற்சி எடுத்தார். 1982ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழ் கட்சியிலிருந்து வடமாநிலத்தில் இருந்து ஒருவர், கோப்பாய் தொகுதியிலிருந்து வன்னியசிங்கம், கிழக்கு மாநிலத்தில் இருந்து ஒருவர், திருமலை தொகுதியிலிருந்து திரு ராஜபோதியம் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார்கள். ஆனால் 56ஆம் ஆண்டுக்கு பிறகு நமது தமிழ் மாவட்டங்கள் அனைத்திலிருந்தும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். மற்றவர்கள் அந்த காலத்தில் விசேஷமாக பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தவர்கள்
திரு ராஜதுரை, திரு ராஜமாணிக்கம், திரு மாணிக்கவாசகர் போன்ற தலைவர்கள். தமிழரசு கட்சியினுடைய கொள்கைகள் வடகிழக்கில் பரப்பப்பட்ட பிறகு வடகிழக்கில் வாழ்ந்து வரும் தமிழ் மக்கள் மத்தியில், ஏன் தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமை ஏற்பட்டது. 50களில் திரு காரியப்பர் தமிழரசு கட்சி வேட்பாளராக கல்முனையில் தெரிவு செய்யப்பட்டார். அவரை தொடர்ந்து ராணுவம் தெரிவு செய்யப்பட்டார். பொத்துவில் தொகுதியில் திரு முஸ்தாபா தெரிவு செய்யப்பட்டார். மூதூர் தொகுதியில் திரு கோமராணி தெரிவு செய்யப்பட்டார். எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு அந்த காலத்தில் கிடைத்திருந்தால் அநேகமாக இந்த முஸ்லிம் தலைவர்கள் தமிழரசு கட்சியுடன் இணைந்திருப்பார்கள். அவ்விதமான ஒரு தீர்வு பெறாத காரணத்தின் நிமித்தம்தான் அவர்கள் பல்வேறு அரசாங்கத்துடன் கேட்டு வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இவற்றை நான் ஏன் கூறுகிறேன் என்றால், மட்டக்களப்பில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் தங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். தாங்கள் இந்த நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்தில் ஒரு முக்கியமான பங்காளிகளாக இருந்திருக்கிறோம், இருக்க வேண்டும், தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதை இந்த மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது. கூடுதலாக வாழ்வது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில், இரண்டாவதாக கூடுதலாக வாழ்வது மட்டக்களப்பு மாவட்டம். தமிழ் மக்கள் கூடுதலாக முதலில் வாழ்வது யாழ்ப்பாணத்தில், இரண்டாவது கூடுதலாக வாழ்வது மட்டக்களப்பு மாவட்டத்தில். இன்றைக்கு கிழக்கு மாநிலத்தில் தமிழ் மக்களுடைய வீதாச்சாரம் நியாயமாக குறைந்திருப்பதாக ஒரு கருத்து. அதற்கு காரணம் என்னவென்றால், கிழக்கு மாநிலத்தில் குடியேற்றம் நடைபெற்றிருக்கின்றது. வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் கூடுதலாக கிழக்கு மாநிலத்தில் குடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். கணிசமான அளவு தமிழ் மக்கள் குடிபெயர்ந்திருக்கின்றார்கள். நாட்டில் ஏனைய பகுதிகளுக்கு சென்றிருக்கின்றார்கள். நாட்டை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள். அந்த காரணத்தின் நிமித்தம் தமிழ் மக்களுடைய வீதாசாரம் குறைந்திருக்கின்றது. அதே நேரத்தில் சில இன மக்களுடைய வீதாசாரம் அதிகரித்திருக்கின்றது. இதை நாங்கள் ஓரளவுக்கு தன்னும் சரிப்படுத்துவதாக இருந்தால், எங்கள் மக்கள் மத்தியில் ஒற்றுமை நிறுவ வேண்டியது அவசியம். எங்கள் மத்தியில் பாரிய கருத்து வேறுபாடுகளுக்கு இடமில்லை. சில விடயங்கள் சம்பந்தமாக நான் இன்றைக்கு பேசுவேன். எங்களுடைய மக்கள் ஒற்றுமையாக இருந்தால் அந்த ஒற்றுமை நமக்கு ஒரு பெரிய பலம். சற்று ஒற்றுமை ஈனமாக இருந்த காரணத்தை நிமித்தம், ஒற்றுமை இல்லாமல் இருந்த காரணத்தை நிமித்தம் இதுவரை நமக்கு சில பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. அது நீங்கள் அறிவீர்கள். இவ்விதமான பொங்கல் விழாக்களின் ஊடாக, இவ்விதமான நிகழ்வுகளின் ஊடாக அந்த ஒற்றுமையை நாங்கள் வளர்க்கலாம். அந்த வகையில் இந்த பொங்கல் விழா நிகழ்வை ஏற்படுத்திய அனைவருக்கும் எங்களை அழைத்து இந்த விழாவில் பங்கு பெற்றுக் கொள்வதற்காக நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அளித்தமைக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நாங்கள் இன்றைக்கு ஒரு மிகவும் முக்கியமான
அதிமுக்கியமான அதே சமயத்தில் பல சர்ச்சைகளை எதிர்நோக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். காரணம் என்னவென்றால் தற்பொழுது பிரதானமாக பேசப்படுகின்ற விடயம் என்ன? இந்த நாட்டினுடைய அரசியல் தீர்வு. இந்த விடயம் கடந்த 70 வருடங்களாக பேசப்படுகின்றது. கடந்த 70 வருடங்களாக பல முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த நாட்டிற்கு ஒரு நிரந்தரமான நியாயமான அரசியல் தீர்வு இன்னமும் ஏற்படவில்லை. தற்பொழுது ஏற்படுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் உருவாகி இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இழக்கக்கூடாது. அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய பொதுவான கருத்து. விதமான சந்தர்ப்பம் இதற்கு பிறகு வருவதற்கு என்ன நீண்ட காலம் அளிக்கலாம். அப்படியான சந்தர்ப்பத்தை இருக்கக்கூடாது என்பதை என்னுடைய கருத்து. ஆனால் அதே சமயம் தமிழ் மக்களுடைய பேச்சை தீர்ப்பதற்காக இலங்கை தமிழ் கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு சில கொள்கைகளை வகுத்திருக்கின்றது. ஆட்சி முறையில் விதமாக அமைய வேண்டும், என்ன விதமான பிரதேசம் ஏற்பட வேண்டும், என்ன விதமான அழகு ஏற்பட வேண்டும், அதிகார பயன்பாடு விதமான விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் சில பல கொள்கைகளை நாங்கள் வாசித்திருக்கின்றோம். அதிலிருந்து நாங்கள் விலக முடியாது. அந்த கொள்கையை நாங்கள் பின்பற்ற வேண்டும். கொள்கைகள் என்று நான் கூறுகின்ற பொழுது நான் கோஷங்களை குறிப்பிடவில்லை. அந்த கொள்கைகளின் அடிப்படையில் நமக்கு ஏற்படுகின்ற அரசியல் தீர்வு அந்த கொள்கைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் என்னென்ன விடயங்களை உள்ளடக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கொள்கையை நாங்கள் அடைவதற்கு, அந்த கொள்கையின் அடிப்படையில் ஒரு தீர்வு ஏற்படுவதற்கு என்னென்ன விடயங்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியம். நான் பேசுவதற்கு முன்பதாக உங்களுடைய அரசியல் வரலாற்றை பற்றி நான் சுருக்கமாக கருத்தில் கூறுவது தேவை என்று நான் கருதுகிறேன். 47ஆம் ஆண்டு நாங்கள் சுதந்திரம் பெற்றோம். நமது நாட்டுக்கு 47ஆம் ஆண்டு ஆங்கிலேயரால் ஒரு அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டது. அதை சொல்வார்கள் சூழ்வரி அரசியல் சாசனம் என்று. பிறகு சூழ்வரி தான் அந்த அரசியல் சாசனத்தை உருவாக்கினார். அதில் நாங்கள் விரும்பத்தக்க ஒரு ஆட்சி முறை இல்லாமல் இருந்தாலும் கூட பாதகமாக அந்த அரசியல் சாசனத்தில் எங்களுக்கு ஒன்று விதிக்கவில்லை. 72ஆம் ஆண்டு இந்த நாட்டில் ஒரு புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்கினார்கள். திருமதி பண்டாரநாயக்க உடைய காலத்தில், ஸ்ரீமதி பண்டாரநாயக்குடைய காலத்தில் அவருக்கும் இடதுசாரி கட்சிகளுக்கும் பாராளுமன்றத்தில் ஒரு 3 பெரும்பான்மை இருந்தது.
அந்த பலத்தை பயன்படுத்தி வடக்கு அரசியல் சாஸ்திரத்தை உருவாக்கினார்கள். அந்த முயற்சியில் இலங்கை தமிழர் கட்சி பங்கு வகித்தது. தம்பி செல்வநாயகன் அவர்கள் அண்ணன் தவறுகள் அவர்கள் பல்வேறு பேர்களை முன்வைத்தார்கள். தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காண்பதற்கு பல முயற்சிகள் எடுத்தார்கள். சமர்ச்சி கேட்டார்கள், சுயாட்சி கேட்டார்கள், பிராந்திய சுயாட்சி கேட்டார்கள். ஒன்றும் வழங்கப்படவில்லை. அந்த காரணத்தில் நிமிட்டம் 1972ஆம் ஆண்டு அரசியல் சாஸ்திர சபையிலிருந்து நாங்கள் வெளியேறி அதை நாங்கள் நிராகரிக்கணும் என்பதை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக தந்தை செல்வநாயகம் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து தேர்தலில் போட்டியிட்டு மகத்தான வெற்றியை பெற்று நாங்கள் அதை நிராகரிக்கிறோம் என்பதை ஊர்ஜிதப்படுத்தினர். அதற்கு பிறகு 1978ஆம் ஆண்டு மூன்றாவது முறையாக ஐக்கிய தேசிய கட்சியுடைய பதவி காலத்தில் ஒரு அரசியல் சாஸ்திரம் உருவாக்கப்பட்டது. அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் 6-5 பெரும்பான்மை இருந்தது. தாங்கள் விரும்பிய பிரகாரம் ஒரு அரசியல் சாஸ்திரத்தை உருவாக்கினார்கள். அந்த காலத்தில் நாங்கள் பங்கேற்றுக் கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்கள் விரும்பிய பிரகாரம் அந்த அரசியல் சாஸ்திரத்தை உருவாக்கினார்கள். 72ஆம் ஆண்டு என்ன விதமாக பிரதமர் ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க நடந்து கொண்டாரோ அதே விதமாக இவர்களுக்கு நடந்து கொண்டார்கள். இந்த 2 அரசியல் சாஸ்திரங்களும் ஒற்றையாட்சி என்ற பதம் கொண்டு வரப்பட்டது. பெரும்பான்மை மக்களுடைய மொழியாகிய சிங்களத்துக்கு தனிப்பட்ட அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. ஒரு அரசகட்ட மொழியாக பௌத்த சமயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. விபரமான அதிகார பயிர்வோ பிராந்திய சுயாட்சியோ இந்த அரசியல் சாஸ்திரங்கள் உருவாக்கப்படவில்லை. அது முழுமையாக ஒரு ஒற்றையாட்சி மொழியாக இருந்தது. இந்த சரித்திரத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் தற்போது உள்ள நிலைமையையும் எதிர்கால நிலைமையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இருந்த நிலையை நாங்கள் அறிந்திருக்க வேண்டியது அவசியம் என்று நான் நினைக்கின்றேன். 83ஆம் ஆண்டு இனக்கிழமத்துக்கு பிறகு இந்தியாவின் தலையீட்டின் காரணமாக ஒரு புதிய அரசியல் சாஸ்திர முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அந்த முயற்சியின் காரணமாக இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திருக்கிறது. அதற்கு முன்பதாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இலங்கை அரசாங்கத்துக்கும் தமிழ் விடுதலை கூட்டணிக்கும் இடையில் 13வது அரசியல் சாஸ்திர திருத்தம் உருவாக்கப்பட்டது. அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முக்கியமான விடயங்கள் என்னவென்றால், இந்த நாட்டில் வெவ்வேறு மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், பழங்குடியினர்கள், எல்லோரும் வெவ்வேறு மக்கள் தங்களுடைய தனிப்பட்ட கலாச்சாரத்தை, தனித்துவத்தை கொண்ட மக்கள். அதை பாதுகாப்பதற்கு, அதை வளர்ப்பதற்கு, சிறப்புறம் செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. வடகிழக்கு பிராந்தியத்தில் தமிழ் பேசும் மக்கள் சரித்திர ரீதியாக வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அந்த 2 பிராந்தியங்களும்
இணைக்கப்படலாம். அதனுடைய இறுதி முடிவு ஒரு சபைஜன வாக்கெடுப்பில் தங்கியிருக்கும். இந்த அடிப்படையில் தான் 13வது அரசியல் சாஸ்திர திருத்தம் உருவாக்கப்பட்டது. சட்டசாஸ்திரம் உருவாக்கப்பட்ட பொழுது கூட அதை தமிழ் விடுதலை கூட்டணி ஏற்றுக்கொள்ளவில்லை. அது காணாது. அது நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு அரசியல் சாஸ்திர திருத்தம் அல்ல. அதில் பல குறைகள் இருக்கின்றன என்று நாங்கள் இந்திய பிரதமருக்கு சுட்டிக்காட்டி நடைபெற்ற மாகாண சபை தேர்தலில் நாங்கள் பங்கு பெற்றுக் கொள்ளவில்லை. அதனுடைய சம்பந்தமாக சில வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது இலங்கை அரசாங்கத்தால் இந்திய பிரதமருக்கு. ஆனால் இந்திய சமாதான படைக்கு தமிழக விடுதலை புலிகளுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலின் காரணமாக அந்த விடயங்கள் நிறைவேற்றப்படவில்லை. இருந்த போதிலும் கூட 13வது அரசியல் சாசனம் நிறைவேற்றப்பட்ட பிறகு பல்வேறு ஜனாதிபதிகளுடைய காலத்தில் பல்வேறு கழகங்கள் இடம்பெற்றன. ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசுடைய காலத்தில் ஒரு தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டது. உறுப்பினர் மங்களபுரத்தினுடைய தலைமையில் அவர்கள் ஒரு சிபார்சை செய்தார்கள். அதில் பல கட்சிகள் இணைந்திருந்தனர். அதனுடைய ஒரு சிபார்சை என்னவென்றால் அதிகார பகிர்வு இந்தியாவில் எந்த விதமான அதிகார பகிர்வு நடைபெறுகிறதோ அதன் அடிப்படையில் நடைபெற வேண்டும். என்ன முக்கியமான விடயம் என்னவென்றால் பொது பட்டியல் நீக்கப்பட வேண்டும். பொது பட்டியலில் உள்ள கழகங்கள் மாகாண சபையுடைய பட்டியலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அது பொது பட்டியல் நீக்கப்பட வேண்டும். மூன்றாவது விடயம் வடகிழக்கு இணைக்கப்படாமல் இருந்தாலும் கூட வடகிழக்கு இணைந்த ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். பல கழகங்களை கையாளுவதற்கு அதை ஆங்கிலத்தில் கூறினார்கள் ஒரு ஏபிஸ் கவுன்சிலர். அது மங்களபுரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிய சிவாக்கு திரு ரணசிங்க பிரேமதாசுடைய காலத்தில் அதற்கு பிறகு அது நிறைவேற்றப்படவில்லை. அதற்கு பிறகு அம்மையார் சாத்திகா வரக்கூடிய காலத்தில் 95ஆம் ஆண்டு 97ஆம் ஆண்டு 2000ஆம் ஆண்டு பல்வேறு தேர்தல் கொண்டு வைக்கப்பட்டது. அது முன்னேற்றமான கிடையாது. இந்திய அரசியல் சாசனத்துக்கு அப்பால் சென்றது. ஆனால் துணைச்சபட்சமாக அதை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் ஒரு பொருள் பெரும்பான்மை இருக்கவில்லை. அந்த காரணத்தை நிமித்தம் அது நிறைவேற்றப்படவில்லை. அதற்கு பிறகு அறிவிக்கப்படக்கூடிய காலத்தில் தமிழக விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கு இடையில் சில ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டன. உள்ளக சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் தமிழ் பேசும் மக்கள் வாழ்ந்து வந்த பிரதேசத்தில் ஒருமித்த நாட்டை பரிசீலிப்பது, அதை சொல்வார்கள் அஸ்தோ கம்யூனிகே என்று. என்னென்ன அஸ்தோலான அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு டூகோவிலும்
அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. அங்கே விடப்பட்ட அறிக்கையை டோக்கியோ கமிட்டி கூறுவார்கள். உள்ளக சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் தமிழ் பேசும் மக்கள் சரித்திர ரீதியாக வாழ்ந்து வந்த பிரதேசத்தில் ஒருமித்த நாட்டுக்குள் சமஷ்டி அடிப்படையில் ஒரு தீர்வை கடத்தியிருக்கிறது. அது நிலவரவில்லை. ஏனென்றால் விடுதலை புலிகளுக்கு அரசாங்கத்தின் விரைவில் ஆயுதப்போர் ஆரம்பித்திருக்கிறது. அதற்கு பிறகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுடைய காலத்தில் அவர் ஒரு சர்வகட்சி குழுவை நியமித்து, ஒரு நிபுணர் குழுவை நியமித்து, அந்த இரண்டு குழுக்களும் தங்களுடைய சிபாரிசை செய்திருக்கின்றார்கள். அவரே அந்த குழுக்களிடம் ஆற்றிய ஆரம்ப நிகழ்வு உரையில் கூறியிருந்த அதியுச்ச அதிகார பங்கு கொடுக்கப்பட வேண்டும், மக்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும், மக்களுடைய சமூக பொருளாதார வளர்ச்சி உறுதி செய்யப்பட வேண்டும், நமது அயல்நாடு இந்தியா உட்பட வெவ்வேறு நாடுகளுடைய அரசியல் சாஸ்திரங்களை படித்து ஒரு முடிவுக்கு வரணும். அவ்விதமாக அவர்கள் அந்த நிபுணர் குழு படித்து சில சிபாரிசுகளை செய்திருக்கின்றார்கள். அந்த சர்வகட்சி மாநாட்டு குழு அவர்களும் சில சிபாரிசுகளை செய்திருக்கின்றார்கள். அவைகள் நிறைவேற்றப்படவில்லை. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது 2015ஆம் ஆண்டு தை மாதம் 8ஆம் தேதி. திரு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட 2015ஆம் ஆண்டு புரட்டாதி மாதத்தில் தற்பொழுது ஒரு புதிய முயற்சி நடைபெறுகிறது. இது 6வது முயற்சி. முதல் முயற்சி தோல்வி அரசியல் சாசனம், 2வது 22, 3வது 78, 4வது 88ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட 13வது அரசியல் சாசனம் திருத்தம், 5வது சந்திக்காவால் முன்வைக்கப்பட்ட அரசியல் சாசனம் பாராளுமன்றத்தில். இது 6வது முயற்சி. தற்பொழுது ஜனாதிபதி சிறிசேன அவர்கள் பிரதமராக இருக்கின்ற திரு மைத்ரிபால சிறிசேன அவர்கள் பிரதம அமைச்சராக இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நாட்டில் ஒரு நிரந்தரமான சமாதானம் ஏற்பட வேண்டும் என்று பகிரங்கமாக கூறியிருக்கின்றார்கள். இந்த நாட்டில் முன்னேற வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டில் தற்பொழுது எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து மீண்டு விசேஷமாக பொருளாதார ரீதியாக முன்னேறுவதாக இருந்தால் ஒரு புதிய அரசியல் சாசனம் வேண்டும் என்று அவர் பகிரங்கமாக கூறுகின்றார். பல காரணங்கள் நடந்துள்ளது. பாராளுமன்றம் ஒரு அரசியல் சாசனத்தை மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு நடவடிக்கை குழு செயல்படுகிறது. உபகுழுக்கள் நியமிக்கப்பட்டு அவருடைய அறிக்கையில் அவர்கள் சர்ச்சை இல்லாமல் இல்லை. பல சர்ச்சைகள் உண்டு. சில சர்ச்சைகளை கிளப்பியிருப்பது பல்வேறு உறுப்பினர்கள், விசேஷமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுடைய பொது எதிராளியைச் சேர்ந்தவர்கள் பல விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பரிபூர்ணமான
திருப்தி அடைய முடியாது. காணிகளை பொறுத்தவரையில் மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஓரளவு காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை. கைகளை பொறுத்தவரையில் ஓரளவு கையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை. காணாமல் போனவர்கள் பொறுத்தவரையில் ஒரு சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு அலுவலக இயக்கம் நியமிக்கப்பட்டு அந்த சட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதில் அமல்படுத்தப்படவில்லை. ஜெனீவாவில் மனித உரிமை பேரவையில் இலங்கை விவகாரம் வாரம் விவாதிக்கப்படும். பங்குனி மாதம் விவாதிக்கப்படும். பல்வேறு சர்ச்சைகள் இருக்கின்றன. ஒரு மறக்கவில்லை. ஆனால் அதே சமயம் ஓரளவுக்கு நமது மக்கள் நிம்மதியாக வாழ்கின்றார்கள். அச்சத்துடன் வாழவில்லை. காணாமல் போகும் என்ற அச்சம் மக்களுக்கு தற்பொழுது இல்லை. வெள்ளையானுடைய அச்சம் மக்களுக்கு தற்போது இல்லை. பழைய நிலை மாறி இருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அது மாத்திரம் எங்கள் பொறுத்தீர்ப்பல்ல. அரசியல் ரீதியாக அரசியல் சாஸ்திர ரீதியாக எங்கள் பொறுத்தீர்ப்பு பெற வேண்டும். அதை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் ஐக்கிய கட்சியும் ஸ்ரீலங்கா கட்சியும் ஒன்றாக சேர்ந்தால் எங்களுடைய ஆதரவை நாங்கள் அளித்தால் நாங்கள் ஒரு புதிய அரசியல் சாசனத்தை இந்த நாட்டுக்கு உருவாக்குகிறார். அது ஒரு சமய வாக்கெடுப்பு செல்ல வேண்டும். அநேகமாக பாராளுமன்றத்தில் மூன்று பெரும்பான்மையால் நிறைவேற்றப்பட்டால் 60% வாக்கெடுப்பில் அங்கே இடம் பெறலாம். எங்களுக்குள் இருக்கின்ற முக்கியமான கேள்வி என்னென்றால், சர்ச்சையில் இருக்கின்ற காரணத்தின் நிமித்தம் நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் தூக்கி வீச போகிறோம். நாங்கள் உங்களை நம்ப முடியாது. நீங்கள் எல்லா கைகளையும் விடுவிக்கவில்லை, எல்லா காணிகளையும் விடுவிக்கவில்லை, காணாமல் போடுவது சம்பந்தமாக ஒரு எழுதி முடிவில்லை. என்று நாங்கள் எல்லாவற்றையும் தூக்கி வீச போடுறோமா? அடுத்த அரசியல் தீர்வு எமக்கு மாத்திரம் தேவை என்று அவர்களுக்கும் தேவை. சர்வதேச சமூகம் அரசியல் தீர்வு சம்பந்தமாக அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கை செயல்படும் என்பதை உன்னிப்பாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை கூடுதலாக ஊக்குவித்து கூடுதலான அடுத்த நிலை கொடுத்து ஒரு அரசியல் தீர்வை பெறுவதற்கு நாங்கள் முயற்சிக்க போடுவதா இல்லையா? ஒரு அரசியல் தீர்வு அவருக்கு தேவை. மீது திரிக்கப்படுகின்ற அநீதி, புறக்கணிப்பு, உதாசீனம் மாறுவதாக இருந்தால் அதிகாரிகள் நமது கையில் வர வேண்டும். நமது இளமையின் அடிப்படையில் அந்த அதிகாரிகளை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாக வேண்டும். நமது இளமையின் அடிப்படையில் மத்திய அரசாங்கத்தில் ஒரு பட்டியல் இருக்க வேண்டும். மாநிலங்களுக்கு பிராந்தியங்களுக்கு ஒரு பட்டியல் இருக்க வேண்டும். உள்ளாட்சி மன்றங்களுக்கு ஒரு பட்டியல் இருக்க வேண்டும். அந்தந்த மட்டத்தில் மக்கள் தேசிய ரீதியாக மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் நாட்டில் வாழும் எல்லா மக்களும், பிராந்தியத்தை மாகாணத்தை பொறுத்தவரையில் அந்தந்த பிராந்தியத்தில் அந்தந்த மாகாணத்தில் வாழ்கின்ற அந்தந்த மக்களுடைய உறவின் அடிப்படையில், உள்ளாட்சி மன்றங்களை பொறுத்தவரையில் அந்தந்த உள்ளாட்சி மன்றங்களில் வாழ்கின்ற மக்களுடைய திறமையின் அடிப்படையில் அந்த கல்வங்களை பொறுத்தவரை இந்தியா ரெஸ்பெக்டிவ் ஏரியாஸ் ஆஃப் காம்பிடன்ஸ் ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் அவரவர்களுக்கு உரிய கர்மங்கள் சம்பந்தமாக
அவருடைய இறமையின் அடிப்படையில் அவர்கள் அதிகாரிகளை பயன்படுத்த வேண்டும். இது காணி, சட்டம் ஒழுங்கு, கல்வி, சுகாதாரம், விவசாயம், நீர்ப்பாசனம், கடற்தொழில், கைத்தொழில், போக்குவரத்து, கலாச்சார விடயங்கள், சமய விடயங்கள், இந்த கல்விகளை கையாளுவதற்கு வேண்டிய வசதிகள், வளங்கள், நிதி ஒழுங்குகள் இவை எல்லாவற்றையும் உள்ளடக்க வேண்டும். இதை பெறுவதற்குத்தான் நாங்கள் முயற்சிக்கின்றோம். அந்த முயற்சியை நாங்கள் கைவிடலாமல் என்னுடைய கருத்தை நாங்கள் கைவிட முடியாது. இறுதியாக ஏற்படுகின்ற தீர்வு ஒட்டுமொத்தமாக நமது மக்களுக்கு ஏற்புடைய ஒரு தீர்வாக அமைய வேண்டும். அதில் கருத்து வருவாடு தரவில்லை. ஒட்டியாட்சி பலர் பேசுகின்றார்கள், சமஸ்கிருதி என்று பலர் பேசுகின்றார்கள். நாங்கள் கோஷங்களை நாங்கள் நம்பவில்லை. கோஷங்களின் அடிப்படையில் நாங்கள் தீர்வு காண முயற்சிக்கவில்லை. உள்ளடக்கம் என்ற விதமாக அமையும். இன்றைக்கு உலகத்தின் பல்வேறு நாடுகளில், பல்வேறு பிராந்தியங்களில், ஐரோப்பாவில், ஆப்பிரிக்காவில், வட அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், ஆசியாவில், பல்வேறு நாடுகளில் பல்வேறு அரசியல் சாஸ்திரங்கள் ஒன்று பல்வேறு ஒன்றுகள் செய்திருக்கின்றார்கள். பல்வேறு உதாரணங்கள் உண்டு. மறுபடியால் இவை எல்லாவற்றையும் நாங்கள் தூக்கி வீச முடியாது. நாங்கள் இழந்த அளவுக்கு இந்த கர்மத்தை முயற்சி எடுத்து ஒரு 3-2 பெரும்பான்மையை பாராளுமன்றத்தில் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தின் நிமித்தம் அதை நாங்கள் பயன்படுத்தி ஒரு அரசியல் தீர்வை பெறுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் அது எங்களுக்கு ஒரு அத்தியாவசியமான தேவை. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இது வேறு விதமான கணக்குகளிடவில்லை. மற்ற கடமைகள் நடைபெற வேண்டும். அதுக்கு போதிய அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும். சர்வதேசத்திற்கு பங்களிப்பை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். ஆனால் அரசியல் தீர்வை பொறுத்தவரையில் ஒரு நியாயமான நீதியான தீர்வு எதற்கு கிடைக்காது என்ற முடிவை நாங்கள் ஒரு பக்குவமான முறையில், நிதானமான முறையில் எடுக்கக்கூடிய வரை அந்த தீர்வை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டியது நமது கடமை என்று நான் கருதுகின்றேன். அதைத்தான் நாங்கள் தற்போது செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமது மக்களுக்கு ஏற்பட்டில்லாத ஒரு தீர்வை, மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வாக அமையாத ஒரு தீர்வை ஒருபோதும் நாங்கள் விட்டுக் கொள்ளப் போவதில்லை. அது நிச்சயம். அதனால் இதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். நாங்கள் பக்குவமாக செயல்பட வேண்டும். நாங்கள் நிதானமாக செயல்பட வேண்டும். ஏனென்றால் தீர்வு இல்லாமல் இருக்குமா இருந்தால் எங்களுடைய பாதிப்புகள் தொடரும். ஒரு தீர்வு பலமாக இருந்தால் எங்களுடைய பாதிப்புகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். மறுபடியால் தீர்வு விஷயத்தில் நாங்கள் அவசரப்பட்டு ஒரு முடிவை நாங்கள் எடுக்கக்கூடாது. இதை நீங்கள் மிகவும் கவனமாக சிந்திக்க வேண்டும். மிகவும் நிதானமாக சிந்திக்க வேண்டும். அவசரப்பட்டு நாங்கள் முடிவுகளை எடுக்க முடியாது. கோஷங்களின் அடிப்படையில் நாங்கள் செயல்பட முடியாது. எங்களுடைய மக்களுடைய தேவைகளை புரிந்து, எங்களுடைய மக்களுடைய தற்போது நிலைமைகளை புரிந்து, அந்த நிலைமைகளில் ஒரு மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்துவதற்காக ஒரு அரசியல் தீர்வு நமக்கு அத்தியாவசியமாக இருந்தால் எங்களுடைய மக்களுடைய இளமையின் அடிப்படையில், எங்களுடைய மக்களுடைய இளமையின் அடிப்படையில் மக்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி தாங்கள் கையாளக்கூடிய வகையில் ஒரு தீர்வு வருவாயிருந்தால் அதை எதிர்நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும். இதுதான் நாங்கள் உங்களுக்கு தரக்கூடிய செய்தி. இந்த செய்தியை நீங்கள் கவனமாக சிந்திக்க வேண்டும்.
கவனமாக பரிசீலிக்க வரும். பரிசீலித்து நல்ல ஒரு முடிவு நீங்கள் வர வேண்டும் என்று மிக அன்பாக கேட்டு உதவி கொள்கின்றேன்.